எனக்கு அன்பானவர்களே, இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில வீடியோக்களில் அன்னாள் சரித்திரத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். நாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய முகம் காட்டிவிடும். நாம் எவ்வளவு கவலையோடு இருக்கிறோம் என்பதையும் நம்முடைய முகம் காண்பித்துவிடும். அதேபோல இந்த அன்னாள் மிகுந்த வேதனையோடு காணப்பட்டால், கவலையோடு காணப்பட்டால், மனபாரத்தோடு காணப்பட்டால், மன கிளேசத்தோடு காணப்பட்டால், காரணம் அவளுக்கு குழந்தை இல்லை. அவளுடைய சக்களத்தி அவளை மனம் அடிவாக்கி கொண்டே இருந்தாள். எனவே அவளுக்கு சந்தோஷம் என்பது இல்லை. எவ்வளவோ கணவன் தன்னை நன்றாக வைத்து கொண்டிருந்தாலும் இந்த வேதனை, இந்த குறைவு அவளை கஷ்டப்படுத்தி கொண்டே, வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. வேதத்திலே அந்த 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அன்னாள் அழுது கொண்டு இருப்பாள், உணவு உண்ணவில்லை அநேக நேரம் என்று அறிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, அவ்வளவு வேதனை, அவ்வளவு மனம் அடிவாக்கப்பட்ட சூழல் அன்னாளுக்கு இருந்தது. துக்கமுகமாகவே காணப்படுவாள். எவ்வளவு தூரம் கணவன் நன்றாக வைத்து கொண்டாலும் இந்த காரியங்கள் இல்லாமை, மனமடிவாக்கப்பட்ட சூழ்நிலை, இந்த காரியங்கள் அனைத்தும் இந்த அன்னாளை துக்கமுகமாக மாற்றிவிட்டது. வருஷந்தோறும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபடும் காரியம் உண்டு. அதைப்போல அன்னாள் ஆலயத்திற்கு செல்கின்றாள். ஆலயத்திலே தன்னுடைய பாரம் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டாள். குழந்தை இல்லை, இந்த குழந்தை பாக்கியத்தை நீர் தர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மனதிலே இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் அத்தனையும் ஆலயத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இறக்கி வைத்து விட்டாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தினுடைய பின்பாகம் சொல்லுகின்றது, அப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை அன்னாள் என்று சொல்லுகின்றது. இதிலிருந்து ஒரு பெரிய சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். பாரங்கள், துக்கங்கள், கவலைகள் வருவது சகஜம்தான். அது நீங்க வேண்டுமே என்றால் இயேசுநாதரிடத்திலே வர வேண்டும். ஆலயத்திற்கு சென்று தனியாக ஆண்டவரை நோக்கி பார்த்து விண்ணப்பிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். மனதில் இருக்கின்ற கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இறக்கி வைத்து விட வேண்டும், இந்த அன்னாளை போல. அப்படி செய்யும்போது நமக்கு இருக்கின்ற கவலை நீங்கி விடுகின்றது, நமக்கு இருக்கின்ற பாரம் நீங்கி விடுகின்றது, நமக்கு இருக்கின்ற எல்லா வேதனைகளும் நீங்கி சமாதானத்தோடு காணப்படும் ஒரு சூழல் ஏற்படுகின்றது என்ற சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். நாம் சுமக்க வேண்டியதில்லை அந்த மனபாரத்தை, வேதனையை, வியாதியின் அகோரத்தை நாம் சுமக்க வேண்டியதில்லை. இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும், நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய வியாதிகள், எல்லா பாரங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சுமந்து கொண்டு இருந்தோமே என்றால் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சென்று, நீர் எனக்காக சிலுவிலே அடிக்கப்பட்டீர், என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீர், நான் சுமக்க வேண்டிய காரியம் இல்லை, நீரே இந்த பாரங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அத்தனையும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இறக்கி வைத்து விடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குறைவை நீக்கி நிறைவை தந்து பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார், மகிழ்ச்சியை தருகிறார். துக்கமுகமாக இருந்த அன்னாள் அப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதத்திலே காண்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மட்டும் இது முடியும். அவரிடத்திலே நாம் வரும்போது ஆண்டவர் நம்முடைய துக்கம் எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார், நமக்கு சந்தோஷத்தை தருகிறார், நமக்கு மகிழ்ச்சியை தருகிறார்.
அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவைப்படுவோருக்கு நீங்கள் ஷேர் செய்து ஆண்டவருடைய நாமம் மகிமையடையும்படி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.